அமெரிக்க முன்னாள் அதிபரும் தற்போதைய அதிபர் வேட்பாளருமான டொனால்டு டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இந்திய நேரப்படி சுமார் 11:30 மணியளவில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மைதானத்தில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது மறைந்திருந்த நபர் ஒருவர் டிரம்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக தெரிகிறது. அதை அறிந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உடனடியாக டிரம்பை அருகில் இருந்த அறைக்குள் கொண்டு சென்றனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை அமெரிக்க உளவுப்படையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ், அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் டிரம்ப் பாதுகாப்பாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். பென்சில்வேனியாவில் கடந்த ஜூலை 13ஆம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது டிரம்ப் மீது இளைஞர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் காது மடலில் குண்டு பாய்ந்த டிரம்ப் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். தற்போது மீண்டும் அவரை கொல்ல முயற்சி நடந்திருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை போலீஸ் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.